மனசு சரியில்லை. ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது? முடியலடா, சலிப்பா இருக்குது நண்பா. சரி ப்ரோ, நேற்றுக்கு தான் சரி 24 ஆர்டர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு மணி 3 மணி ஆகிடுச்சு. இன்னைக்காவது கொஞ்சம் நேரத்துலேயே ஆன் பண்ணிருந்தா காலையில் 7 மணிக்கெலாம் ஆன் பண்ணிட்டேன். நல்லா தான் வந்துச்சு, ஓரளவுக்கு ஓகே தான். மணி ஒரு 9:30 போலலாம் வந்து 23 ஆர்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் 24 ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10:30 தான் வந்து 10:30 11 மணிக்கு தான் வந்து ஷிஃப்ட் முடியும். அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் எத்தனை ஆர்டர் வந்தாலும் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் 23வது ஆர்டர் எடுத்துட்டு இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? வராரு இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். என் நேரமும் நுவத்தரில் லிஃப்ட்டு அந்த டோர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டோரில் போயிட்டு சாவி கீழே விழுந்துருச்சு. அது எடுக்கிறதுக்கு நானும் எங்கேயோ லிஃப்ட்டு கம்பெனிக்கால கஸ்டமருக்கால எல்லாத்தையும் பண்ணிட்டேன். எல்லாம் வந்து காலையில் தான் பண்ண முடியும், முடிஞ்சால் என்ன டெக்னீஷியனை வச்சு பண்ணிக்கிங்க, அங்கே இருக்கிற டெக்னீஷியனை வச்சு பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களாம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு முடியாதுனாங்க. அப்புறம் ஓகே சொல்லி இந்தமாரி வண்டி இருந்தால் தான் வெளியே போக முடியும், நான் கொஞ்சம் லாங்கு அப்படின்லாம் பேசி டெக்னீஷியனே கொஞ்சம் மனசு இறங்கி போய் கீ எடுத்துகிட்டு வந்து திறந்து எடுக்க போனால் டோர் ஓப்பன் ஆக மாட்டேன். இப்போ நான் நடப்பயணம் தான் இங்கே இருக்கு. ஃப்ரெண்டு ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன், அவரும் கொஞ்சம் லாங்கு தான். அவர் மரமல் நகரில் இருக்காரு, நான் கூடுவாஞ்சேரி உள்ள நந்திவரம் மூலக்கழனி அது உள்ள ஒரு இது என்ன அப்பார்ட்மெண்ட் பேர், ஸ்ரீராம் சங்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட், அது உள்ளே இருக்கிறேன் நான். இப்போ நான் 23 அதான் 23 இன்னும் 24வது ஆர்டர் வந்து பிடிச்சாதான் ஒரு ஸ்லாட் ஓப்பன் ஆகும். அதுக்கும் வழி இல்லை, நான் இன்னும் சாப்பிட்றதுக்கும் வழி இல்லை. நாளைக்கு காலையில் அவங்க வந்து எப்போ எனக்கு வந்து லிஃப்ட்டை திறந்து அவங்க எப்போ எனக்கு கீ எடுத்து கொடுக்குறாங்களோ அப்போ தான் நான் வண்டி இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்து ஒன்றும் சரி ஓகே நான் என்ன நடக்குது அப்படின்ட்டு நான் இன்னொரு ஆர்டர் அவர் வராருல ஃப்ரெண்டு, அவர் வச்சுட்டு இன்னொரு ஆர்டர் முடிச்சுட்டு அவரை நான் அனுப்பிச்சுட்டேன். நாளைக்கு இவங்க எப்போ என்ன கூப்பிட்றாங்களோ தெரியல. ஸோ அவங்க கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து வண்டியை வெளியே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணி ஓட்டணும். அது வரைக்கும் கொஞ்சம் வேலை இல்லை, வண்டியும் இல்லை. ஓகே பாய். ஹாய் ப்ரோ. தலை நான் சொல்லியிருந்தேன்ல அந்தமாரி வண்டி அங்கே இதாகிடுச்சு, அப்பார்ட்மெண்ட்டில் மாட்டிச்சு அப்படின்ட்டு. அங்கே வந்து எப்படி வெளியே வருதுன்னு யோசிச்சிருந்தேன். நம்ம நண்பர் தான் வந்தார், நம்மளை பிக் பண்ணிட்டு வந்தார். வண்டி இப்போ கொடுத்துட்றாரு. நாளைக்கு நான் திரும்ப போய்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எடுக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் உதவுன்னு நம்ம தரதான். ஆமாம் நம்ம தான். இனிமேல் இப்போ பார்ப்பீங்க 2 பேர்த்தையும் வீடியோவில் அடிக்கடி. ஓகே, வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு வழியாக வண்டி எடுத்து வந்தாச்சு. இந்த தப்பை இனிமேல் யாரும் செய்யாதீங்க. சாவியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க. இதே லிஃப்ட்டு அதனால் எடுக்க முடியாது. வேறு ஏதாவது கவாய் இல்லை வேறு ட்ரைனேஜ் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கு.